அஸ்ட்ரோவேட் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் ரேவதி ராஜேஷ் கண்ணா. 1/2/2025 பிப்ரவரி மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது, 12 ராசிக்காரர்களுக்கும், அப்புறம் இந்த முகூர்த்தம் எந்த பஞ்ச முகூர்த்தத்தில் பிறக்குது, கிரகங்களுடைய அமைப்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம் வாங்க. இந்த 1/2/2025 அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா சனிக்கிழமை, பூரட்டாதி நட்சத்திரம், திருதியை திதி, கரிசை கரணம், பரிகை யோகத்தில், மகர லக்னம் கூடிய முகூர்த்தத்தில் இந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி பிறக்குதுங்க. இந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி என்ன கிரக அமைப்பில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாங்களா. அதாவது பார்த்திங்கன்னா மகர லக்னம், லக்னத்தில் சூரியனும் புதனும் அமர்ந்திருக்காங்க. 2ஆம் இடம் சொல்லக்கூடிய கும்பத்தில் சந்திர பகவானும் சனி பகவானும் இணைஞ்சிருக்காங்க. 3ஆம் பாவம் சொல்லக்கூடிய மீனத்தில் ராகு பகவானும் சுக்கிர பகவானும், 5ஆம் பாவத்தில் குரு பகவானும், 6ஆம் பாவத்தில் செவ்வாய் பகவானும், 9ஆம் பாவத்தில் கேது பகவானும், அதே போல் 10ஆம் இடம் சொல்லக்கூடிய துலாத்தில் மாந்தியும் இணைஞ்சு இந்த மாதம் பிறக்குதுங்க. இந்த மாதத்தில் கிரகத்தினுடைய ஸ்தான பலம் பேசும்போது பார்த்திங்கனாக்கா புதன், குரு, செவ்வாய் 3 பேருமே வக்கரகிருதியில் உட்கார்ந்துருக்காங்க அதிபலமாக. இதில் செவ்வாய் பகவான் பார்த்திங்கனாக்கா கடந்த 5 மாதங்களாக வக்ரகதியிலையும் ப்ளஸ் பார்த்திங்கன்னா இந்த கடகத்துலேயும் மிதுனத்துலேயும் பயணிச்சிட்ருக்காரு. இது குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் இந்த பயணங்கள் ரொம்ப நாளாக. ஏன்னா செவ்வாய் பகவான் ஒரு ராசியில் 45 நாள் தான் இருப்பார். ஆனால் குறிப்பிட்ட ஒரு 4 மாதங்களாக இதில் பயணிக்கிறது ஒரு பலனை சுட்டி காட்ட போகுது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா லக்னத்தில் புதன் திக்பலமாக உட்கார்ந்துருக்காரு. 3ஆம் இடத்துல சுக்கிர பகவான் உச்ச நிலையை தொட்டு பயணிச்சிட்ருக்காரு. இந்த கிரக அமைப்பில் இந்த 12 ராசிக்காரர்கள், மேஷம் முதல் மீனம் வரை இந்த 12 ராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாத பிறப்பு எப்படி இருக்க போது வாங்க விரிவாக பார்க்கலாம். 1/2/2025 பிப்ரவரி மாதம் பலன்கள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்க போகுது. சிம்ம ராசி அப்படின்னு சொல்லும் போதே மகம் 1, 2, 3, 4, பூரம் 1, 2, 3, 4, உத்திரம் 1 இந்த நட்சத்திரத்தை கொண்டவங்க சிம்ம ராசி. ஜாதகர் அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசிக்கான அதிபதி சூரிய பகவான். இந்த மாதம் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டிய ராசி சிம்ம ராசி. பல வாய்ப்புகள் வந்தாலும் பார்த்து கவனிச்சேன்னா, ராகு கேதுடைய பயணத்தில் கேது பகவான் சிம்மத்தை நெருங்கக்கூடிய காட்சியாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனம் தேவை. ராசி அதிபதி 6ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறது ஒரு யோகத்தை ஏற்படுத்தினாலும் ஆரோக்கியத்தில் கவனம் கண்டிப்பாக தேவை. ஜாதக ரீதியாக யாருக்கெல்லாம் சனி தசை, ராகு கேது தசை புத்தி நடக்குதோ கம்பல்சரி 50% கவனமாக இருக்கும். இந்த சிம்ம ராசிக்குன்னு சொல்லும் போது 10ல் குரு சுக்கிரன் பரிவர்த்தனை மிகப்பெரிய ஒரு யோகத்தை ஏற்படுத்தி தரப்போகுது. பெண்களால் அனுகூலம் நிறைந்த மாதமாக இது இருக்க போகுது. திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி திருமணம் கைகூடி ஒரு யோகமான ஒரு அந்யோன்யமான ஒரு வரன் அமைச்சு தரப்போகுது. மேலும் சிம்மராசி நேயர்களுக்கு இந்த 2025 பிப்ரவரி மாதம் எப்படி இருக்க போது வாங்க விரிவாக பார்க்கலாம். 1/2/2025 பிப்ரவரி மாத பலன்களில் சிம்ம ராசிக்கு இந்த மாதம் மிக சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரப்போகுது. ஆனால் ஜாதகர்னு பேசும்போது இந்த பிப்ரவரி 1ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரைக்கும் ஜாதகர் தன்னுடைய சுய முயற்சிகள், தன்னுடைய முடிவுகள், தன்னுடைய வாக்குறுதிகள் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கும். அதே நேரத்தில் 6ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறதுனால 2க்கும் 11க்கும் உடையவனோட இணைஞ்சிருக்காரு. வழக்குகளில் வெற்றி, எதிரியை வென்றலாம், எல்லா விஷயத்துலையும் சிறப்பை ஏற்படுத்தி தரும். ஆனால் ஒரு சிலருக்கு இந்த பிளாக் மேஜிக் சார்ந்த விஷயங்கள் இருக்குது, நம்பிக்கை இருக்குன்னா இதில் கவனம் கண்டிப்பாக தேவை. வீட்டில் கண்டிப்பாக சுற்றி போட்டுக்கணும், உணவில் கட்டுப்பாடு இருக்கணும், வெளியில் உணவு சாப்பிட்றத இந்த மாதம் தவிர்த்துறது சிறப்பு ஏற்படுத்தி தரும். மன சோர்வுகள் சார்ந்த விஷயத்தில் முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கிறது சிறப்பு ஏற்படுத்தி தரும். நிறைய ரெஸ்ட் எடுக்கிறது நன்மை ஏற்படுத்தி தரும். குடும்பம் பேசும்போது 2ல் கேது பகவான் இருந்து ஒரு சில குடும்பத்தில் பார்த்திங்கன்னா உங்கள் பேச்சுக்கே முக்கியத்துவம் இல்லாமல் போயிருக்கும். ஒரு சில இடத்துல நீங்கள் சொன்ன வாக்குறுதினால் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். இது எல்லாத்தையும் நீங்கள் எதுக்கு விநாயகர் வழிபாடு, இந்த சர்ப்பம் சைலண்ட்டாக இருக்கிறதும் குடும்பத்தில்
மீண்டும் உங்களுடைய ராஜ்யத்தை எடுத்து நடத்தக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மொத்தத்தில் சிம்ம ராசிக்கு பேசும்போது வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப மூடி, அதாவது சிம்மராசி வந்து கர்ஜிக்கோன்னுவாங்க, எந்த இடத்துலையும் தைரியமாக பேசுவாங்க, எந்த இடத்துலையும். ஆனால் இவங்களோட ஆரோக்கிய குறைபாடு அந்த இடத்துல அவங்களோட போல்ட்னஸை கம்மி பண்ணி விட்டுருவாங்க. இந்த பிளாக் மேஜிக் சார்ந்த விஷயத்தில் இந்த மாதம் அதிகமாக பாதிப்பை சந்திக்க போகுது சிம்மராசி. அதே போல் சொந்த பந்தங்களோட கொஞ்சம் அனுசரிச்சுட்டு போகிறதும் சரி, கணவரோட கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும், மனைவியோட கூட பிறந்தவங்க, அவங்களுக்குரிய மரியாதையை கொடுக்கறது தான் ஒரு மிக சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். எல்லாரையும் சொல்லலை, ஒரு சில பேரை சொல்கிறேன். ஸோ இந்த சிம்ம ராசின்னு சொல்லும்போது ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டிய ராசி சிம்ம ராசி. வாக்குறுதியில் கவனமாக இருங்க. பணம் கொடுக்கல் வாங்கலில் அதிக கண்டிப்போடு இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். தாயாருடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய மாதமாக இது இருக்க போது. தந்தை வழியில் அனுகூலம் நிறைந்த மாதமாக இது ஏற்படுத்தி தரப்போகுது. லாபங்கள் பேசக்கூடிய இடத்துல பாதகாதிபதி அமர்ந்திருக்கிறது ஒரு மைனஸ்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் ஒரு உத்தியோகம் செய்கிறீங்க, உங்களுக்கு வர வேண்டிய மாத வருமானத்தில் இந்த மாதத்தில் அடுத்த மாதம் தரோம், இல்லை 15 நாள் தரோம்னு சொல்லிட்டு பிடிக்கக்கூடிய காலகட்டத்தையும் பார்க்கலாம். தினசரி கூலி வேலை செய்கிறவங்களாக இருக்கட்டும், தினசரி பழங்கள் இல்லை மளிகை சாமாவாக இருக்கட்டும், இந்த மாதத்தில் வந்து அதிக கடன் கொடுக்குறத தவிர்த்துருங்க. வாங்கிட்டு போகிறவங்க திருப்ப கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அடுத்ததாக வந்து பார்த்திங்கனாக்கா பிள்ளைகள், சிம்ம ராசி குழந்தைகள். சிம்ம ராசி குழந்தைகள் சொல்லும்போது உடம்பில் ரத்தம் சார்ந்த பிரச்சனைகள், அதாவது எப்படின்னா ஒரு ஸ்ட்ரெஸ்னஸ் எப்படி காட்டுவாங்கன்னா சாப்பாட்டில் காட்டுவாங்க. எனக்கு இது வேணும் அது வேணும், வழக்கத்தை விட அதிகமாக சாப்பிட்றது, அது மூலிமா ஏற்படக்கூடிய உடல் உபாதைகளை சந்திக்கக்கூடியதாக இருக்கும். பிள்ளைகள் படிப்பில் வந்து கவனமாக இருந்தாலும் நட்பு வட்டாரத்தை விட சொல்லி கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களை கொஞ்சம் கவனிக்கிறது சிறப்பாக இருக்கும். இவன் படிக்கிறானா பார்க்குறீங்களா, கேர்லெஸ்ஸாக விட்டுருவாங்க, படிச்சிருவான் இவன் அப்படின்னு, அந்த ஒரு கேர்லெஸ் இவங்க படிக்கிற வாய்ப்பை குறைச்சி கொடுத்துரும். அதே போல் ஹரியர்ஸ் அதிகமாக வச்சுருக்கக்கூடியவங்க இந்த மாதம் கிளியர் பண்ணக்கூடிய வாய்ப்பை அதிகமாக ஏற்படுத்தி தரப்போகுது. சிறு தூர பயணங்கள் வெற்றியை ஏற்படுத்தி தரப்போகுது. சொந்த பந்தங்களால் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் நீங்கக்கூடிய மாதமாக இருக்க போது. குழந்தைகளுடைய வளர்ப்புலையும் சரி, குழந்தைகளுடைய அரவணைப்புலையும் கவனம் செலுத்துறது சிறப்பாக இருக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க போது. மகிழ்ச்சியான இல்லறத்தை அமைச்சு கொடுக்க போது. அதாவது இவ்வளோ பிக்கல் புடுங்கள் இருந்தாலும் வாழ்க்கை துணை உங்களுக்கு சிறப்பாக இருப்பாங்க. அவங்களுடைய சப்போர்ட் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பு. இந்த மாதத்தில் அவங்களோட சப்போர்ட் மூலயமா இந்த மாதம் பல காரியங்களை வெற்றியாக அமைச்சு கொடுக்க போகுதுங்க. அடுத்த ரீதியாக தொழில்னு பேசும்போது பார்த்தீங்கன்னாக்கா 10ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனையில் இருக்காங்க. மிக சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்க போது, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போது, புதிய எத்திக்ஸ் மூலிமா உங்களோட தொழில் வளர்ச்சி அடைகிறதை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. பெண்களால் அனுகூலம் நிறைந்த மாதமாக இருக்க போகுது. வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கட்டும், இல்லை குடும்பத்தில் நீங்கள் வாழ்கிற வீட்டில் பிறந்த பெண்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு செய்ய வேண்டிய மரியாதைகளும் சரி வழக்கங்களையும் செய்கிறது மிக சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஏன்னா எந்த இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டு பெண்கள் அவங்க கண்ணீர் விடுவது வந்து மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு தோஷத்தை தந்துடும். இந்த சிம்மராசிக்கும் கடகராசிக்கும் வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்துல சுக்கிரன் ராகு. சிம்மராசிக்கு வந்து பார்த்திங்கனாக்கா 8ஆம் இடத்துல சுக்கிரன் ராகு. பெண் சாபங்கள் இருந்துச்சு, உங்களுக்கு ஜோதிடர் சொல்லியிருக்காங்க, மூதாதையர் வம்சத்தில் ஒரு பெண் இறந்திருக்காங்கன்னா இந்த மாதம் அவர்களுக்கு உண்டான வழிபாடுகளை எடுத்து செய்கிறது சிறப்பை ஏற்படுத்திடும். ஏன்னா இந்த பரிவர்த்தனைன்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முகூர்த்தங்கள் அமைகிறது ரொம்ப ரேருங்க. குரு பரிவர்த்தனையாகி ராகுவோட இணைஞ்சு, சுக்கிரனும் பரிவர்த்தனையாகி ராகுவோட இணைகிறது, 10ஆம் இடத்துல உட்காருது. இந்த மாதிரி காலகட்டம் அதுதான் பரிகாரத்துக்கான நேரம் சொல்கிறது. ஒரு பரிகாரம் செய்கிறோன்னா அதை நேரங்காலம் பார்த்து தொட்டிங்கன்னா ஒரு வாட்டிலே அதை கிளியர் பண்ணி கொடுத்துரும். அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா ஆரோக்கியம் பேசும்போது அதை ஃபுட்டில் கொஞ்சம் கவனமாக இருக்க சொல்லியிருந்தோம். அதே நேரத்தில் வந்து நரம்பு மண்டலங்களில் கவனம் தேவை. இஎன்டி சார்ந்த விஷயத்தில் கவனம். பெண்களாக இருக்கிற பட்சத்தில் கர்ப்பப்பை சார்ந்த ஓவர் ஃப்ளோவாக இருக்கட்டும், இல்லை ஃப்ளோவே இல்லைனாலும் சரி, அந்த கர்ப்பப்பை சார்ந்த விஷயத்தில் கவனம் செலுத்துறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். மேலும் இந்த மாதம் உங்களுக்கு மிக சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்க இந்த மாதத்தில் வரக்கூடிய 2 பிரதோஷங்கள், இந்த பிரதோஷத்தில் அந்த அபிஷேக விரும்பியான சிவபெருமானுக்கு உங்கள் கையால் தேனும் அரிசி மாவும் வாங்கி கொடுக்கறது மிக சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மாதம் உங்களுக்கான வெற்றிக்கான வண்ணம் ஊதா நிற வண்ணம், வெற்றிக்கான எண் 2ஆம் எண். நன்றி.